வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. so that நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பொன்னியத்தை தன் கட்டிலில் சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டு படுத்து கிடந்தாள். மருமகள் கல்யாணி கட்டாயப்படுத்தி கொடுத்த 2 இட்லிதான் அன்று முழுவதும் அவள் சாப்பிட்ட ஆகாரம். மனது துக்கத்தில் இருக்கும்போது எப்படி சாப்பிட பிடிக்கும்? லக்ஷ்மி வந்து இவள் மருமகள் கல்யாணியிடம் கொடுத்திருந்த போன வார பத்திரிகை ஒன்றை கேட்டு வாங்கி போக வந்திருந்தாள். பொன்னியத்தையை அவள் பார்த்த பார்வையில் நிஷ்டூரம் இருந்த மாதிரிதான் அத்தைக்கு தோன்றியது. வாசலுக்கு போய்தான் கல்யாணி கேட்டாள், நளினி எப்படி இருக்கா என்று. பரவாயில்ல, நாளைக்கு டிஸ்சார்ஜ் செய்துடுவாங்கன்னு தோன்றது. ஆனாலும் செத்து பழிச்சிட்டா. நான் இப்போ அவளுக்கு துணைக்காக ஆஸ்பத்திரிக்குத்தான் போறேன். அதுக்குத்தான் இந்த புஸ்தகம் என்று லக்ஷ்மி சொல்லிவிட்டு போனாள். பொன்னியத்தைக்கு 6 நாள் முந்தி நடந்ததெல்லாம் மனதில் திரைப்படமாக ஓடியது. அன்று காலை சுப்பிரமணியம், நளினி தம்பியரின் சின்ன பெண், +2 படிக்கும் வினோதினி விடிய காலையிலேயே வந்து, பாட்டி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை கூட்டி வர சொன்னாங்க என்று வந்து கூப்பிட்ட உடனே கிளம்பி அவர்கள் வீட்டிற்கு போனாள் பொன்னியத்தை. என்னாச்சு நளினி, ஜுரமா என்று கேட்டபடியே வந்து அவளை தொட்டு பார்த்தாள். வழக்கம் போல 5 மணிக்கு எழுந்திருக்க பார்த்தா முடியவே இல்ல அத்தை. ஒரே தலை சுத்தலா இருக்கு, ஒரே கொமட்டல், வாந்திக்கு வர்றது என்றாள் நளினி. என்ன சாப்பிட்டேன் நேத்திக்கு என்று கேட்டாள் அத்தை. நேத்திக்கு வியாழக்கிழமை, நான் விரதமாச்சே, ராத்திரி கஞ்சி தான் வச்சு சாப்பிட்டேன். அதான் வயத்திலே ஒண்ணும் இல்லாம படுத்துறதா இருக்கும். இன்னும் பால் கூட காய்ச்சல போலிருக்கே. இல்ல பாட்டி, பால் காய்ச்சி காஃபி போட்டு விட்டேன், அம்மாவுக்கு வேண்டாமாம் என்றாள் அளினியின் பெரிய பெண் சுபாஷினி. ஏமா, பால் காபி எதுவும் வேண்டாமாம்மா என்று அத்தை இதமாக கேட்க, இல்லை அத்தை, நினைச்சாலே பிடிக்கல என்றாள் நளினி. டீ வேணா போட்டு தரட்டுமா என்று கேட்டாள் சுபாஷினி. வேண்டாமா, கொஞ்ச நாழியில சரியாகிடும், அப்புறமா சாப்பிட்றேன் என்றாள் நளினி. சுபா, உங்க அப்பா எங்கம்மா என்று கேட்டாள் பொன்னியத்தை. இன்னைக்கு 31ஆம் தேதி இல்லையா பாட்டி? கடையில ஸ்டாக் டேக்கிங்காம், அதனால காலையிலேயே சீக்கிரமா போகணும்னார். நான் காஃபி போட்டு கொடுத்தேன், டிஃபன் சாப்பாடு அங்கேயே பாத்துக்கிறேன்னு கிளம்பி போயிட்டார் பாட்டி என்றாள் சுபா. ரொம்ப முடியலேன்னா அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டி போக சொன்னார். நான் லீவு போடலாமான்னு பாக்குறேன் என்ற சுபா. இல்லைனா நீ வீட்டுல இருக்கிறையா வினோ என்று கேட்டாள் தங்கையை. வேணாம்மா, நீங்க 2 பேருமே காலேஜுக்கு போங்கோ, கொஞ்ச நாழியில சரியாயிடும், எனக்கு ஒண்ணும் இல்ல என்றாள் நளினி. நான் நடுவுல வந்து பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் கிளம்புங்கோ. என்ன சாப்பிட போறீங்க என்று கேட்டாள் பொன்னியத்தை. பிரெட் இருக்கு பாட்டி, சாப்பிட்டுட்டு போனால் காலேஜ் கேண்டீன்ல மத்தியானம் பாத்துக்கிறோம் என்றாள் சுபாஷினி. சரி கிளம்புங்கோ, கொத்தமல்லி விதை இருக்கா என்று கேட்டவள் உள்ளே போய் கொத்தமல்லி விதையை தேடி எடுத்து மிக்சியில் போட்டாள். பெண்ணே, இத மசிய அரைச்சு கொடுமா என்றாள். வினோதினி அரைத்து கொடுக்க அதை வடிகட்டி வெள்ள டப்பாவை தேடி எடுத்து கொஞ்சம் சேர்த்தாள். எலுமிச்சை இருக்கா என்று கேட்டபடி ஃப்ரிட்ஜில் தேடினாள். பழம் இருக்கவில்லை. சுபா, கல்யாணி கிட்ட கேட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வாமா என்றாள். அது வந்ததும் அதையும் கொத்தமல்லி விதை சாற்றுடன் வடிகட்டி சேர்த்தாள். இந்தாமா நளினி, இத குடி, வாந்தி தலை சுத்தல் எல்லாம் பறந்துடும். நான் வீட்ல டிஃபன் செய்ததும் கொண்டு வரேன் என்று சொல்லி நளினிக்கு அந்த ரசத்தை கொடுத்தாள். வேண்டாம் அத்தை என்ற நளினியிடம், இத பார், குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காத, இத குடிச்சா எல்லாம் சரியா போயிடும், இந்தா என்று அவள் கையில் கொடுத்ததும் நளினி அதை குடித்துவிட்டு, நன்னா இருக்கத்த என்றாள். சரி, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று புறப்பட்டாள் பொன்னியத்தை. இவர்கள் வீட்டில் இவளும் மருமகள் கல்யாணி, அவள் கணவர் ராமநாதனும் தான். என்ன பெரிய அவசர காரியம் அங்க?
கல்யாணத்துக்கே ஒரு குழந்தை பிறக்கணும் என்பதுதான் ஐயாரப்பன் வீட்டில் எல்லோருடைய பிரார்த்தனையும். பொன்னியத்தை குளித்து பூஜை முடித்து காலை வேளைகளில் அவள் ஆகாரமான சத்து மாவு கஞ்சியை குடித்துவிட்டு கல்யாணியிடம் சொல்லிவிட்டு நளினியை பார்க்க போனாள். இப்போ தேவலையா நளினி என்று அவளை கேட்க, குமட்டல் தலை சுத்தல் தேவல, ஆனா எதுவும் சாப்பிட பிடிக்கவே இல்லை என்று சொன்ன நளினி மெதுவாக எழுந்து கூடத்துக்கு வந்தாள். இங்க வாடி பொண்ணே, என்ன முகமெல்லாம் வெளுத்திருக்கு, கைய கொடு என்ற நாடியை பிடித்து பார்த்தவள், அடியே நீ திரும்ப அம்மாவாக போற என்றாள். என்னத்த சொல்றீங்க, நிஜமாவா சொல்றீங்க என்று கலக்கமாக நளினி கேட்கவும், தோ பார் உன் கையில சுத்தமா 2 நாடி சப்தம் கேட்கிறது, சந்தேகமே இல்லாம நீ உண்டாகி இருக்க என்றாள் வாயெல்லாம் பல்லாக பொன்னியத்தை. மிகவும் கலங்கி போன நளினி, என்னத்த இது, சந்தோஷப்படுற விஷயமா இது? என் வயசுக்கு இதெல்லாம் இப்ப தேவையா? என் சின்ன பெண்ணுக்கு என்ன வயசு தெரியுமா? கன்றாவி, கஷ்டம் கஷ்டம், ரொம்ப அவமானமா இருக்கு என்று தலையில் அடித்து கொண்டாள். அவளுக்கு கண்ணில் நீர் பெருகிவிட்டது. என்னடி பொண்ணே, என்னவோ இப்படி அலுப்பு அழுகை எல்லாம்? என் மருமகள் போல எத்தனையோ பேர் ஒரு குழந்தையாவது பிறக்காதான்னு தவம் இருக்காங்க. நீ என்ன கன்றாவிங்கிற, அவமானங்கிற? அப்படியெல்லாம் பேசாத, பகவான் கொடுக்கும் வரம் இல்லையா இது என்றாள் பொன்னியத்தை. போதும் அத்தை, பகவான் ஏங்குபவர்களுக்கு கொடுக்கறது தானே. காலம் கெட்ட காலத்துல இன்னொன்னு பிறந்து, அதுவும் பெண்ணா பிறந்து வச்சா ரொம்ப அழகாத்தான் இருக்கும். வெக்க கேடு. இதுல வெக்க கேடு என்ன இருக்குமா? பெருமாள் இருக்கிற வரைக்கும் திருநாள் உண்டு. அந்த காலத்திலே அம்மாவும் பெண்ணும் ஒன்னா பிள்ளை பெத்ததெல்லாம் நீ கேட்டதில்லையா? யார் குழந்தைக்கு யார் வேணும்னாலும் பால் கொடுப்பாங்க. உனக்கு அப்படி என்ன வயசாயிடுத்துன்னு நீ இப்படி வருத்தப்படுற? இதெல்லாம் நம்ம கையில இல்ல. நடப்பதெல்லாம் நாராயணன் செயல். எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோ. அது சரி, எத்தனை நாளாச்சு என்று கேட்டாள் பொன்னியத்தை. அது இருக்கும் 3 மாசம். இது எனக்கு வேண்டாம் அத்த என்று நளினி சொல்லவும், என்னடிம்மா இது, வேண்டாம் என்கிறவள் 3 மாசம் வரைக்கும் என்னடி பண்ணிட்டு இருந்த என்றாள் பொன்னியத்தை. எனக்கும் 40 வயசாக போறது. நல்ல வாளுக்கு 40லே போயிடும்பா. எனக்கு அப்படி போயிடுத்து இந்த தொல்லைன்னு நினைச்சேன். எங்க அம்மாவுக்கு கூட 40 வயசுலே போயிடுத்து. அதான் கொஞ்சம் அசட்டையா இருந்த. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது என்ன, மூத்தது 2ம் பொண்ணா போச்சு. உனக்கு பிள்ளை குழந்தை பாக்கியம் இருக்கு போல இருக்கு. இல்லத்த, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், கலச்சுடலாம் என்றாள் நளினி. அதற்குள் அங்கு வந்த பொன்னியின் மருமகள் கல்யாணி, என்னத்த நளினி அக்காவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன். வேலைக்காரி துணி துவைச்சுட்டு இருக்கா, நீங்க வரேளா என்றாள். நீ போயிட்டு வா, நளினிக்கு தேவலை, நான் தோ வர்றேன். பொன்னியத்தை அவள் வீட்டுக்கு போன 10வது நிமிடம் நளினி அங்க வந்து விட்டாள். அத்த, இத கலச்சாகணும், எனக்கு நீங்க தான் ஒத்தாசை செய்யணும் அத்த என்றாள் நளினி கலக்கத்தோடு. இத பார், எந்த ஜென்மத்து பாவமோ, இந்த ஜென்மத்துல எங்க வீட்டுல ஒரு வாரிசு பொறக்கல. நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். நீயும் கூட அப்படி யோசிக்காத. என்னத்த, என்னை எல்லாரும் எப்படி ஈனமா பாப்பாங்கிறது எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே அத்த. ஈனமா? உன்னை பார்க்க நீ என்ன ஏதாவது திருட்டு பிள்ளையா பெறப்போற? அர்ஜுனன் மாதிரி ஆம்படையா இருக்கச்சே அந்நியமா என்னடி பேச்சு இது? நீ சுப்புகிட்ட இன்னும் சொல்ல கூட இல்ல, அதுக்கு முன்னால எதுக்கு இத்தனை கலவரப்படுற? அவர்கிட்ட சொன்னா காதலையே போட்டுக்க மாட்டார். இல்லையானா இதுல என்ன பெரிய தப்பு, பெத்துக்கிட்டா போச்சும்பார். எனக்கு சர்வ நிச்சயமா தெரியும் அத்தை, நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு வேற யாரு இருக்கா? அம்மா அப்பாவா? கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்கத்தை என்று நளினி கண்களில் நீர் தளம்ப சொல்லவும் பொன்னியத்தை உருகிவிட்டாள். இல்லடி கண்ணே, தோ பார், ஏதோ 40-50 நாள்னா பரவாயில்லை, முழுசா 100 நாளைக்கு மேல ஆயிடுத்து. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான வேலைம்மா. இந்த ஒன்ன பெத்துக்கோ, அப்புறமா இனி உண்டாகாம ஏதாவது பண்ணிக்கோ. உனக்கு நாங்கள் எல்லாரும் இல்லையா? பிள்ளை பெற ஒத்தாசையா இருப்போம் என்றாள் பொன்னியத்தை. அத்தை, பிள்ளையை கரைக்கு ஒத்தாசை பண்ண சொன்னா பிள்ளையை பெற ஒத்தாசை பண்றேன்னா என்ன அர்த்தம் அத்தை?
என்ற நளினி விக்கி விக்கி அழுது விட்டாள். சரி, என்ன பண்ணணும் சொல்லு. ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமாத்தான் இத பண்றேன். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா உன் புருஷனுக்கு யார் பதில் சொல்றது? நன்னா யோசிம்மா என்றாள் பொன்னியத்தை. இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல அத்தை. முதல்ல இதுக்கு என்ன வைத்தியமோ அத சொல்லுங்க அத்தை என்றாள் நளினி. ஏதோ பப்பாளி பழம் எள்ளு அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டிருக்க. ஆனா அது எப்போ பலிக்கும்? ஒரு 40-50 நாளுக்குள்ள இருந்தா ஒருவேளை பலிக்கலாம். ஆனா இப்போ 100 நாளைக்கு மேல ஆயிடுத்தேம்மா. ஏதோ காதுல விழுந்தத சொல்ற. என் வயித்துல ஒரு தரம் கூட ஒன்னும் தங்கல. இதுல எனக்கு இந்த மாதிரி அவசியம் எங்க வந்திருக்கு என்ற பொன்னியத்தை சொல்லவும், அத்தை, நான் உங்களை தொந்தரவு தான் பண்றேன், எனக்கே நன்னா தெரியறது. ஆனா எனக்கும் வேற வழி தெரியாமத்தான் அத்தை உங்களை கேக்குற. நம்ம ஐயாரப்பன் காம்பவுண்ட்ல ஹவுஸ் ஒய்ஃப்னு வீட்டுல இருக்கிறது கல்யாணி மட்டும்தான். அவளை நான் இந்த காரியத்துக்கு கூப்பிடுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லையே அத்தை. சுந்தரா மாமிக்கு மாட்டுப்பெண் வேலைக்கு போறதுனால நாள் பூரா வீட்டிலேயே இருக்கணும். பரிமளா மாமிக்கோ வெளி உலகமே தெரியாது. அதான் அத்தை உங்களை கேக்குற என்றாள் நளினி. நீ 2 நாள் பப்பாளி எள்ளுன்னு ஏதாவது முயற்சி பண்ணு. அன்னாச்சி பழங்கூட சூடுதான்னு நாள் தள்ளினா சாப்பிடுறது உண்டு. ஒரு 2 நாள் பாரு, அப்புறமா யோசிக்கலாம். ஓ மனசு கூட மாறலாம் இல்லையா என்றாள் பொன்னியத்தை. 2மே நடக்காதத்த, பார்க்கலாம் என்று நளினி தன் வீட்டுக்கு போனாள். சாமி, ஆண்டவா, இந்த பாவத்துக்கு நான் துணை போகாம காப்பாத்து என்று 2 நாள் இடைவிடாமல் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் பொன்னியத்தை. ஆண்டவனுக்கு சில வேளைகளில் காது கேட்காதோ என்னவோ. 3ஆம் நாள் நளினி அத்தை அத்தை என்று கூப்பிட்டு கொண்டே வந்தாள். கல்யாணி வாங்க நளினி என்று கூப்பிட்டு உட்கார சொன்னாள். உட்காரருக்கில்ல. அத்தை சாப்பிட்டாச்சா என்று கேட்டாள் நளினி. சாப்பிட்டாச்சே. என்ன விஷயம் நளினி? இல்ல, என் ஒண்ணு விட்டு சித்தப்பா கிராமத்துல இருந்து வந்திருக்காராம். சிந்தாதிரிப்பேட்டையில அவர் மச்சினி வீட்டுல தங்கியிருக்காராம். ரொம்ப வயசானவர், உடம்பு சரியில்லாதவர். நாளைக்கே புறப்படுறாராம். அங்க வந்து பார்க்க முடியுமான்னு போன்ல அட்ரஸ் கொடுத்தார். எனக்கு துணைக்கு கொஞ்சம் அத்தையை கூட்டி கொண்டு போகலாமான்னு கேட்கத்தான் வந்தேன். தனியா போனா புது இடமா திக்கு திக்குன்னு இருக்கும். என்ன சொல்ற கல்யாணி, கூட்டிண்டு போகவா என்ற அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள் நளினி. என்ன நளினி இது, என்ன கேட்பானேன்? அத்தை வந்தா தாராளமா கூட்டி கொண்டு போங்களேன் என்றாள் கல்யாணி. கூடவே, அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீங்க இன்னொரு சாவியால வீட்டை பூட்டிண்டு போங்கோ. வரேன் நளினி என்று கிளம்பி விட்டாள். உட்கார் நளினி, இப்ப விவரம் சொல்லு என்று அத்தை கேட்க, கை வைத்தியமெல்லாம் ஆயாச்சு. இன்னும் நாளாக நாளாக கஷ்டமாகிடும் இல்லையா? நான் கர்ப்பம் தாங்கிறத முந்தா நாளே மெடிக்கல் ஷாப்ல விற்கிற டெஸ்ட் கிட் வாங்கி பார்த்து உறுதிப்படுத்தின்னுட்டேன். அசோக் நகர்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்பு எப்போதோ ஒரு முறை போயிருக்கேன். அங்க ஒரு சீனியர் நர்ஸ் எனக்கு பழக்கம். அவங்க வீடு கிட்டதான் இருக்காம். நான் விஷயத்த சொன்னதும் என் வீட்லயே இதை செய்துடலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வர சொன்னாங்க. அதான் கிளம்பி போகலாம்னு உங்களை கூப்பிட வந்தேன். சாயந்தரத்துக்குள்ள வீடு வந்து விடலாமாம். என் விஷயத்த கேட்டு பரிதாபப்பட்டு தைரியம் சொன்னாங்க. சின்ன சிகிச்சை தானாம். வீட்டுக்கு போய் ஜுரம்னு 4 நாள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாகி விடும்னு சொன்னாங்க. என் நல்ல காலம், என் மாமனாரும் இப்ப ஊர்ல இல்ல. அறுபடை வீடு டூர்னு போயிருக்கார். திருச்செந்தூர்ல 2 நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்கார் அத்தை. அவர் திரும்பி வர்றதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணணும் என்றாள் நளினி. என்னம்மா நீ, அந்த நர்ஸ் அனுபவம் உள்ளவங்க தானா? அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா என்று கேட்டாள் பொன்னியத்தை. பணம் பிரச்சனை இல்ல அத்தை, என்கிட்ட இருக்கு. அவங்க வயசு 50ஆவது இருக்கும். அனுபவம் நிறைய உள்ளவங்க தான். பயப்பட ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. கிளம்புங்க அத்தை என்று அவசரப்படுத்தினாள் நளினி. என்ன எடுத்துக்கணும்னு சொன்னாங்களா? எல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்களாம். சும்மா வந்தா போதும்ட்டாங்க. சீக்கிரம் கிளம்புங்க அத்தை என நளினி துரிதப்படுத்தவும், என்னவோமா, சுந்தரா கிட்டையாவது ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம் என்று புலம்பியபடியே புறப்பட்டாள் பொன்னியத்தை.
இவர்கள் போக வேண்டிய நர்ஸ் வீடு அசோக் நகரில் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே தான் இருந்தது. இவர்களுக்காகத்தான் அந்த நர்ஸ் காத்து கொண்டிருந்தாள். போனதும் பொன்னியத்தை அந்த நர்ஸை கேட்ட கேள்வி, ஏமா ஒன்னும் சிக்கல் இருக்காது இல்லையா? நல்லபடியா சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டி போய் விடுவேன் இல்லையா என்பதுதான். அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, எனக்கு எத்தனை வருஷம் அனுபவம் தெரியுமா என்ற அந்த நர்ஸ் பொன்னியத்தையை வெளியே உட்கார வைத்துவிட்டு நளினியை உள் ரூமிற்கு கூட்டி போனாள். என்ன பண்ணினாளோ என்னவோ 3/4 மணி கூட ஆகியிருக்காது. பதட்டத்துடன் வெளியே வந்த அந்த நர்ஸ், இத பாருங்க பெரியம்மா, அந்த லேடிக்கு 100 நாளுக்கு மேல ஆயிடுச்சுல்ல, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. ரத்தப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிபியும் பல்ஸும் கீழே போயிட்டே இருக்கு. அபார்ஷனும் ஆகல. சாதாரணமா இதுக்கெல்லாம் கொடுக்கற மயக்க மருந்துக்கு 1/2 மணிக்குள்ள கண்ணு முழிச்சுடுவாங்க. 3/4 மணி நேரத்துக்கு மேலையாச்சு, இன்னும் கண்ணு முழிக்கல. கூப்பிட பதிலே இல்ல. அதனால இவங்கள பக்கத்தில் இருக்கிற எங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டீங்கன்னா எங்க டாக்டர் எப்படியும் காப்பாத்திடுவாங்க. சீக்கிரமா கொண்டு போயிடுங்க என்றாள். என்னம்மா சொல்ற நீ? பயமில்லைன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்றியேம்மா. என்ன இல்ல எல்லாரும் கொத்தி பிடுங்கிடுவாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன் என்று தவித்து புலம்பினாள் பொன்னியத்தை. இத பாரம்மா, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இது லேட்டானா அவங்க பொழைக்கிறதே கஷ்டமாயிடும். சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற வழிய பாரு என்றாள் அந்த நர்ஸ். ஏமா, உன் பேச்ச நம்பி ஒரு ஆம்பளை துணை கூட இல்லாம வந்திருக்கோம். இப்ப இப்படி சொன்னா எப்படி? நான் ஒண்டியா எப்படிமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவேன்? சரியில்லம்மா நீ பேசுறது என்று பொறிந்தாள் பொன்னியத்தை. இத பாருமா, பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரன் இருப்பான். ஏத்தி விட்டு ஆஸ்பத்திரியில இறக்கி விட சொல்றேன். ஆனா நீ என் பெயரை யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு. இல்லனா நான் இந்த ரூம்ல ஒன்னும் பெரிய சாமான் செட்டு கிடையாது. இதை இப்படியே திறந்து போட்டுட்டு நான் உள்ள போய் பூட்டி கொண்டு விடுவேன். இந்த பொம்பளை உயிருக்கு நான் கேரண்டி இல்ல. நீதான் எல்லார் வாயிலையும் விழுவ. என்ன சொல்ற என்று மிரட்டினாள். முதல்ல நான் ஒரு போன் பண்ணிக்கணும் என்றாள் பொன்னியத்தை. இந்தா கிழவி, நான் என்ன சொல்றேன், நீ என்ன செய்யற? நீ என்னத்துக்கு இங்க இருக்கோம் வான்னு வீட்டுக்கு சொல்ல போற? நான் ஒன்னும் இங்க இருக்கிறதா சொல்ல போறதில்ல. ஆஸ்பத்திரிக்கு தான் வர சொல்ல போறேன் என்றபடி அங்கிருந்த போனில் தன் வீட்டு நம்பருக்கு போன் செய்தாள். போனை எடுத்த கல்யாணியிடம், இத பார் கல்யாணி, நீ உடனே ராமநாதனுக்கு ஒரு போன் போட்டு அவனை உடனே அசோக் நகர்ல இருக்கிற அபயா நர்சிங் ஹோமுக்கு வர சொல்லு. நீயும் வீட்டை போட்டிண்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு உடனே வா, ரொம்ப ரொம்ப அவசரம் என்றாள். கல்யாணி ஒரே பதட்டமாக, என்ன சத்த என்று கேட்க, நளினிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுத்து. நான் அவளோட அபயா நர்சிங் ஹோமுக்குத்தான் போயின்னு இருக்கேன். நீங்க 2 பேரும் உடனே புறப்பட்டு அங்க வந்து சேருங்க என்றாள் பொன்னியத்தை. அதற்குள் ஆட்டோ வந்து விட மூவருமாக நளினியை ஏற்றினர். நர்ஸ், இத பார் பெரியம்மா, இப்ப மட்டுமில்ல, எப்பவும் என் பெயர் வெளியே வரவே கூடாது. ஜாக்கிரதை, சத்தியம் பண்ணியிருக்க என்று எச்சரித்து விட்டு உள்ளே போய்விட்டாள். கிழவியையும் ஏற்றிக்கொண்டு ஆட்டோ பறந்தது. ஆஸ்பத்திரி வாசலிலேயே பொன்னியத்தை பெரிய குரலில், அவசரம் அவசரம், உடனே வாங்க என்றெல்லாம் கூச்சலிடவே உடனே ஸ்ட்ரெச்சர் வந்து நளினியை ஏற்றி அவசர அவசரமாக உள்ளே கொண்டு போனார்கள். நல்ல வேளையாக அந்த ஆஸ்பத்திரியின் ஓனரான டாக்டர் அபயாம்பாளே அங்கிருக்க உடனடியாக சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த டாக்டர் பொன்னியத்தையிடம், ஏமா, நீதான் அந்த பொண்ணை அழிச்சிட்டு வந்தியா? உனக்கு புத்தி வேண்டாம்? பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியுது. கண்ட இடத்துக்கும் போய் ஆபத்தாக விட்டுதான் சரியான டாக்டர் கிட்ட வருவீங்களா? உங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் திருத்தவே முடியாது. நான் திருப்பி அனுப்பி வழியில செத்தாத்தான் புத்தி வரும், உன்ன மாதிரி பொம்பளைகளுக்கெல்லாம் என்று கண்டபடி ஏசினாள். பொன்னியத்தை மிகவும் பயந்து விட்டாள். டாக்டரின் கால்களில் விழவே போன அவளை தடுத்து, ஆமா, ஏதாவது சொன்னா கால்ல விழுவீங்க, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று கத்திவிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள் போய்விட்டாள். அதற்குள் ரிசப்ஷனில் இருந்த பெண் பொன்னியத்தையிடம் வந்து, மா, இந்த பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போடணும். யார்கிட்ட கையெழுத்து வாங்குறது என்று கேட்டாள். தோ என் அண்ணன் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துடுவாங்க என்று அவள் தடுமாறுவதை பார்த்ததும் ரிசப்ஷனிஸ்ட் என்ன செய்யலாம் என்று டாக்டரிடம் கேட்க போனாள்.
நல்ல வேளையாக அடுத்த 5 நிமிடங்களில் கல்யாணி, ராமநாதன் மட்டும் இல்லை, சுப்பிரமணியமும் கூட வந்துவிட்டனர். எல்லோரும் பதைப்புடன் பொன்னியத்தையை கேள்விகளால் துளைக்க ஆரம்பிக்க, அதற்குள் அங்கு நர்ஸ் வந்து விட்டாள். கையில் ஒரு மருந்து சீட்டு. அவசரமாக யாராவது ஓடிப்போய் இந்த இன்ஜெக்ஷனை வாங்கி வாங்க. அப்புறம் யாருக்கு இங்க ஓ பாசிட்டிவ் குரூப் ரத்தம் என்று கேட்டாள். சுப்பிரமணியம், ஐயோ, எனக்கு அந்த குரூப் இல்லையே என்று பரிதவிக்க, ராமநாதன், எனக்கு அந்த குரூப்பு தான், நான் ரத்தம் கொடுக்கறேன், நீங்க போய் மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க என்றார். 1 மணி நேரத்திற்கு பிறகு கழுவிய கைகளை பூத்துவாலையால் துடைத்து கொண்டே வெளியே வந்த டாக்டர், இப்போதைக்கு பரவாயில்ல, பிளட் கொடுத்து அதை அவங்க உடம்பு ஏத்துக்க ஆரம்பிக்கணும், இன்ஜெக்ஷன் வந்து போட்டப்புறம்தான் எதுவுமே சொல்ல முடியும் என்றாள். சுப்பிரமணியம் இன்ஜெக்ஷனுடன் வரவே 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அதற்குள் பொன்னியத்தை இடமிருந்து விட்டு விட்டு சேகரித்து அறிந்த விஷயங்களை கல்யாணியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. சுப்பிரமணியம் வந்து என்ன நடந்தது என்று கேட்டபோது அவளாலும் சரி பொன்னியத்தையாலும் சரியாக எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும். கேட்டதும் சுப்பிரமணியம் ஒரு பார்வை பார்த்தாரே, வெறுப்பும் கோபமும் நிறைந்த அந்த பார்வையை பொன்னியத்தையால் ஆயுசுக்கு மறக்க முடியாது. 3 மணி நேரம் போல எல்லோரும் அங்கேயே அப்படியே உட்கார்ந்திருந்தனர். அவருக்கு தெரிந்த தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தனர். ராமநாதன் ரத்தம் கொடுக்க நளினிக்கு ஏற்ற ஆரம்பித்து ரத்தத்தை அவள் உடம்பும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தது. டாக்டர் திரும்ப வந்து இவர்களிடம், இனி பயமில்ல பெரியம்மா, நீங்களும் நளினியின் கணவரும் என்னோட ரூமுக்கு வாங்க, உங்களோட பேசணும் என்றாள். தயங்கி உள்ளே நுழைந்தாள் பொன்னியத்தை. கூடவே சுப்பிரமணியமும் கல்யாணியும் கூட நுழைந்தனர். அவர்களை உட்கார சொன்ன டாக்டர் அபயாம்பா, இப்ப சொல்லுங்கம்மா, இதெல்லாம் எப்படி நடந்தது என்று அமைதியாகவே கேட்டாள். பதிலுக்கு உடனடியாக பொன்னியத்தையிடம் இருந்து வந்தது ஒரு கேவல் சப்தமே, பெரியம்மா வருத்தப்படாதீங்க, அவங்க வந்த நிலைமையில எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, அதான் திட்டிட்டேன். என்ன நடந்தது அவங்களுக்கு? இந்த அரைகுறை வைத்தியம் பண்ணது யார்? விவரமா சொல்லுங்க என்றாள். எச்சில் முழுங்கினாள் பொன்னியத்தை. பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க என்ற டாக்டர் ஊக்குவிக்கவும் 3 நாள் முந்தி நளினிக்கு தலை சுற்றல் வந்ததிலிருந்து எல்லாவற்றையும் விவரமாக சொல்லி முடித்தாள். ஆனால் ஃப்ளாரன்ஸ் நர்ஸ் பெயரை மட்டும் மறந்தும் சொல்லவில்லை. சொல்லி முடித்ததும் டாக்டர் நினைவாக கேட்டார், எல்லாம் சரி, நீங்க போன அந்த நர்ஸின் பெயரை சொல்லலையே, யாரது? எந்த ஜென்மத்து பாவமோ, என் மருமகளுக்கு இன்னும் வயிறு வாய்க்கவே இல்லை, இன்னும் சத்தியத்தை மீறிய பாவம் வேறு பண்ணணுமா என்று வருத்தப்பட்டாள் பொன்னியத்தை. அதற்கென்று இப்போதெல்லாம் எத்தனையோ சிகிச்சைகள் வந்தாச்சு. உங்க மருமகளையும் பார்த்து உங்க வீட்டுக்கும் ஒரு ராஜகுமாரனை வரவழைச்சுடலாம் என்ற டாக்டர். சொல்லுங்கம்மா, யார் அந்த நர்ஸ் என்றாள். பொன்னியத்தையின் தயக்கத்தை கவனித்த டாக்டர், தோ பாருங்கம்மா, நீங்க சொன்னாத்தானே அடுத்தவங்களையாவது இந்த மாதிரி அரை குறைகளிடமிருந்து காப்பாற்ற முடியும். இன்னைக்கு நல்ல வேளையா நான் ஆஸ்பத்திரியில இருந்த, நளினி பொழைச்சாங்க, இல்லனா விபரீதமா போயிருக்கும். அதனால தாமா கேக்குறேன், தயங்காம சொல்லுங்க என்றாள். கல்யாணியும் கூடவே, அத்தை சொல்லுங்க, டாக்டர் இவ்வளோ நேரம் கேக்குறாங்கில்ல என்றாள். இல்லம்மா, நான் சத்தியம் பண்ணி இருக்கனே, அதுதான் என்று இழுத்தாள் பொன்னியத்தை. அம்மா, ஒரு நல்ல காரியத்துக்காக சத்தியத்தை மீறினா தப்பில்லம்மா. சரி, ஒரு வேலை பண்றேன், நான் கேள்வி கேட்கறேன், நீங்க ஆமான்னா ஒன்னும் சொல்ல வேண்டாம், இல்லைனா மட்டும் தலையாட்டுங்க போதும், சரியா என்ற டாக்டர் அவளின் பதிலுக்கு காத்திராமல் ஆரம்பித்தாள். அவங்க இந்த ஏரியா தானம்மா? பொன்னியத்தை மௌனமாக இருந்தாள். அடுத்த கேள்வி, ஆமாம், அவங்களுக்கு ஒரு 50 வயது இருக்கும் இல்லையா? பொன்னியத்தையின் மௌனத்தை கவனித்த டாக்டர் அடுத்த கேள்வி கேட்டாள். அவங்க இந்த ஆஸ்பத்திரியில தான் வேலை செய்யறாங்க இல்லையா? இதற்கும் பொன்னியத்தை பேசாமல் இருக்கவே, அவங்க பேரு ஃப்ளாரன்ஸ் சரியா என்று கேட்டார் டாக்டர். திரும்ப பொன்னியத்தை, டாக்டர் நான் பண்ணின சத்தியம் என்று தயங்கினாள். இத பாருங்கம்மா, இப்ப நீங்க ஆளோ பேரோ சொன்னீங்களா? இல்லையே. அப்படி இருக்க என்ன பயம் உங்களுக்கு? என்னிடம் ஏற்கனவே 2-3 புகார்கள் வந்திருக்கு. எதையும் நிச்சயமாக சொல்ல முடியாததுனால என்னால ஒன்னும் செய்ய முடியல.
இனிமே நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க பேர் வெளியே வர மாதிரி சொல்லாதீங்க. உங்க வீடுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். புதுசா ஒருத்தருக்கொருத்தர் மனஸ்தாபப்பட்டுக்காதீங்க. இந்த பெரியம்மா மனச முக்கியமா நோகடிக்காதீங்க. தப்பு செய்யாதவங்க உலகத்துல யார் இருக்கா? இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுனால இத பத்தி இனிமே மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நளினிக்கு இன்னும் 1 வாரம் கூட இங்க இருக்க வேண்டி வரலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். ஆனா அப்புறம் கூட அவங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். உடம்பு தேற 1 மாசமாவது ஆகும் என்றவள் இனி பேச ஒன்றும் இல்லை என்பது போல எழுந்து நின்றாள். ராமநாதன் என்று ஆரம்பித்தாள் பொன்னியத்தை. அவர் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரட்டுமே என்று டாக்டர் வெளியே நடந்தார். இவர்களும் தொடர்ந்து வெளியே வந்தனர். சுப்பிரமணியம் ஒன்றும் பேசாமல் உள்ளே நடக்க, கல்யாணியும் பொன்னியத்தையும் வாசலுக்கு வந்து ஒரு ஆட்டோவை பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். கல்யாணி ஒன்றும் பேசவே இல்லை. பொன்னியத்தை போய் குளித்துவிட்டு வந்தாள். கல்யாணி சூடாக போட்டு கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு கட்டிலில் படுத்து விட்டாள். இரவு வீட்டிற்கு வந்த ராமநாதன் அத்தை படுத்திருப்பதை பார்த்துவிட்டு, ஏய், என்னது, அத்தை ஏதாவது சொன்னியா? ஏன் இப்படி படுத்து கிடக்குறாங்க என்று அக்கறையாக கேட்டான். நான் ஒண்ணுமே சொல்லல. அவங்களுக்கு ஒரு குத்த உணர்ச்சி, அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க? நளினி படிச்சவங்க, யோசிச்சிருக்கணும். துணைக்கு போனதுனால அத்தை குற்றவாளி ஆயிடுவாங்களா என்றவன், ஆமா, சாமிநாதன் அங்கிள் எப்போ டூர்ல இருந்து திரும்பி வரார் என்று கேட்டான். அவர் இன்னும் 1 வாரம் திருச்செந்தூர்லயே தங்கிட்டு வரதா போன் பண்ணாராம். அதுவும் நல்லதுக்குத்தான். இத பார் கல்யாணி, அவர் வந்ததும் யாரும் இந்த நிகழ்ச்சியை பத்தி அவர்கிட்ட மூச்சு விடப்படாது. எல்லார்கிட்டையும் சொல்லி வை. அவருக்கு தெரிஞ்சா நளினி ரொம்பவே சங்கடப்படுவாங்க. என்ன தெரிஞ்சுதா என்ற ராமநாதன் அத்தையிடம் வந்து, சூடா ஏதாவது சாப்பிட்டுட்டு படுங்க அத்தை என்றான். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்பா என்றாள் பொன்னியத்தை. என்ன அத்தை இது? அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் பட்னி கிடக்கணும்? இந்தாங்க, கொஞ்சம் ரசம் சாதம் சூடா கரைச்சிட்டு வந்திருக்க, சாப்பிட்டுட்டு படுங்க என்றாள் கல்யாணி. இப்படித்தான் இவர்கள் வீட்டில் 4 நாட்களாக நடக்கிறது. பொன்னியத்தை மிகவும் சோர்ந்து போய்விட்டாள். நான் வேணா ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போய் நளினியை பார்த்து விட்டு வரட்டுமா என்று கேட்டாள். வேண்டாம் அத்தை, எல்லாருக்கும் உங்க மேல ஒரு கோபம் இருக்கு. அதான் நானே போய் பார்க்கல. போயிட்டு வந்தவங்களை விசாரிச்ச வரைக்கும் நளினி நல்லா தேறிட்டு வராங்கன்னு தான் சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரவிட்டு போய் பார்க்கலாம் என்றாள் கல்யாணி. ராமநாதனும் இதை ஆமோதிக்கவே பொன்னியத்தையால் நளினியை போய் பார்க்கவே முடியவில்லை. 1 வாரம் ஆகும் என்று சொன்ன டாக்டரே 4 நாட்களில் நன்றாக ஆகிவிட்டாள், நளினியை நீங்க நாளை வீட்டுக்கு கூட்டி போகலாம் என்றார். ஆஸ்பத்திரியில் தன்னை பார்க்க எல்லோரும் வந்த போதெல்லாம் நளினிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. நல்ல வேளையாக ஆண்கள் யாரும் உள்ளே போய் பார்க்கவே இல்லை. நளினி வீட்டுக்கு வந்த அன்று வாசலில் கற்பூரம் சுற்றி திருஷ்டி கழித்து உள்ளே கூட்டி போனாள் சுந்தராம்பா. இந்த 4 நாட்களில் சுந்தராம்பாவும் 2-3 தரம் வந்து பொன்னியை பார்த்தாள். ஆதரவாகத்தான் பேசினாள். ஆனால் பொன்னியத்தைக்கு என்னவோ அவள் பட்டும் படாமலும் பேசிவிட்டு போன மாதிரிதான் தோன்றியது. அன்று காலை 8 மணிக்கே ஆஸ்பத்திரியில் இருந்து நளினியை கூட்டி வந்து விட்டதால் 10 மணிக்கு மேல் அவளை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று பொன்னியத்தை புறப்பட்டு கொண்டிருந்த வேளையில் நளினியின் பெரிய பெண் சுபா, கல்யாணி ஆண்டி என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்தாள். நீங்க கோவிலுக்கு போனா அம்மா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுறீங்களா ஆண்டி? யாருக்கும் சொல்லாம தப்பு வைத்தியம் பண்ணிண்டு செத்து பொழைச்சு வந்திருக்கா அம்மா. இன்னைக்கு நான் அவங்களோட இருந்துட்டு நாளைக்குத்தான் காலேஜ் போக போறேன் என்றவள் பொன்னியத்தையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளிடம் பேசாமல் போய்விட்டாள். தப்பு வைத்தியம் என்று சொல்லிவிட்டு அவள் பொன்னியத்தையை பார்த்த பார்வை எரித்து விடுவது போல் இருந்ததாக பொன்னிக்கு தோன்றவில்லை. நிஜமாகவே அந்த பெரிய மனுஷி அப்படித்தான் பார்த்தாள். இந்த மாதிரி அவள் பொன்னியத்தையிடம் பேசாமல் போனதே இல்லை. பாட்டி பாட்டி என்று உயிரை விடுவாள். அர்ச்சனை செய்வதை விட பாட்டியை குற்றம் சொல்வதுதான் அவள் வந்த நோக்கமோ என்று கூட தோன்றியது. நளினியை பார்க்க கிளம்பின பொன்னி மனம் தளர்ந்து உட்கார்ந்து விட்டாள். நளினி உடம்பு பலவீனமாக இருந்தாலும்
மனதளவில் சாதாரணமாகத்தான் இருந்தாள். வெட்கம் ஏதாவது ஆகியிருந்தால் என்று நினைக்கும்போது வரும் பயம் ஆகியவற்றோடு கூட பொன்னியத்தை ஏன் தன்னை பார்க்க வரவில்லை என்ற கேள்வி வேறு அவள் மனதை குடைந்து கொண்டிருந்தது. கேட்டால் கணவர் பார்த்த வெறித்த பார்வை அவளுக்கு அனைத்தையும் உணர்த்திவிட்டது. ஆஸ்பத்திரியில் இருந்து வந்த அன்று இரவு வரை தன்னை பார்க்க அத்தை வரவில்லை என்றதும் வினோதினியிடம் பாட்டியை கூட்டிண்டு வா என்று அனுப்பினாள். இல்லம்மா, பாட்டி வருவான்னு தோணல என்றாள் வினோதினி. ஏம்மா அப்படி சொல்ற என்ற நளினியிடம், ஆமாம்க்கா, அப்பா எல்லாரும் பொன்னி பாட்டிய ரொம்பவே இன்சல்ட்டிங்கா நடத்தியிருக்காங்கம்மா. பாட்டி 4 நாளா எழுந்திருக்கவே இல்லம்மா. ஏன், என்ன சொன்னாங்க உனக்கு தெரியுமா? வார்த்தையால நேருக்கு நேரா எதுவுமே சொல்லலம்மா. ஆனா சுபாவோட ஜாட பேச்சு, அப்பாவோட கோபமான வெறுப்பான பார்வை, இதுலயே பாட்டி ரொம்ப வருத்தமா இருக்காங்கம்மா என்றாள் வினோதினி. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ என்ற நளினி கணவன் வர காத்திருந்தாள். வந்ததும் அவனிடம், கொஞ்சம் வினோதினிய போய் பொன்னியத்தையே கூட்டிக் கொண்டு வர சொல்லுங்களே என்றாள் சாதாரணமாக. சுப்பிரமணியம் வாயே திறக்கவில்லை. சொல்றது காதுல விழலையா? வினோ வாசல்ல விளையாடின்னு இருக்கா, கொஞ்சம் கூப்பிட்டு அனுப்புங்க அத்தை வீட்டுக்கு. இல்லனா நீங்களாவது போய் கூட்டி வாங்க. ராமநாதன் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா என்று கேட்டாள். தேங்க்ஸ் என்ன வேண்டியிருக்கு? தேங்க்ஸ், கிழவி பண்ணின தப்புக்கு ஏதோ பரிகாரம் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். என்னவோ பொன்னியத்தைங்கிறையே, அவங்க பண்ண காரியத்துக்கு அவங்க ஒண்ணு இங்க வர வேண்டாம் என்றார் காட்டமாக. என்ன பேசுறீங்க? நடந்த விஷயம் முழுவதும் ஏன் யோசனைப்படிதான் நடந்தது. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் வயசுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். பாவம், அவங்க எப்படி இதுக்கு பொறுப்பாவாங்க என்றாள் நளினி. நீ சொல்றியே, அந்த யோசனை அவங்களுக்கும் வந்திருக்கலாம் இல்லையா? எத்தனை பெரிய அபாயத்திலிருந்து தப்பிச்சிருக்க. நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுறேன். அவங்க முதல்லயே என்னோட யோசனையை ஏத்துக்கவே இல்லை. உங்ககிட்ட சொல்லாம ஏதோ ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அவங்க எத்தனையோ எடுத்து சொன்னாங்க. நான் தான் அழுத அடம் பிடிச்சு அவங்கள சம்மதிக்க வச்சேன் தெரியுமா? ஏதானாலும் அவங்க பண்ணது பெரிய தப்பு தான். இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு, இதோ மாத்திரை மருந்து எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு இந்த பாலை குடி. இத பாருங்க, பொன்னியத்தையே கூட்டி வராத வரைக்கும் நான் நிச்சயமா மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிட்றதா இல்ல. நடந்த தப்பு முழுவதுக்கும் நான் தான் பொறுப்புன்னு நான் இத்தனை தூரம் சொன்ன அப்புறமும் நீங்க கேட்க மாட்டேன்னா எப்படி? தயவு செஞ்சு நன்னா யோசிச்சு பாருங்க. அதுவும் அத்தையின் கோணத்திலிருந்து யோசிங்க. எனக்கு யாரும் இல்ல, நீங்க தான் எனக்கு உதவணும். நான் அவங்க காலில் விழுந்து அழுததுனால என் கூட வந்தது தவிர அவங்க ஒரு தப்பும் பண்ணல. எனக்கு மருந்தும் பாலும் ஒன்றும் வேண்டாம் என்று நீளமாக சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள் நளினி. தீவிரமாக யோசித்து கொண்டே சுப்பிரமணியம் சோஃபாவில் சாய்ந்தார். பொன்னி அத்தையை பற்றி நினைத்து பார்க்க பார்க்க அவளை பற்றிய நல்ல எண்ணங்கள் அவர் மனதில் ஓட ஆரம்பித்தன. அவள் இத்தனை வருடமாய் தாயாய் பிள்ளையாய் அன்பு செலுத்தி வாழ்வது எல்லாம் அவர் மனதில் நிழலாடின. அன்றைக்கு நளினிக்கு அவசியம் என்றதும் ராமநாதன் சிறிதும் யோசிக்காமல் ரத்தம் கொடுத்தது. அப்படி அவர் கொடுக்காமல் தாமதப்படுத்தியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பதெல்லாம் நினைத்து பார்த்தார். தலையை சிலிர்த்து கொண்டு ஒரு தீர்மானத்துடன் சோஃபாவை விட்டு எழுந்தார். அதற்குள் அங்கு வந்த சுபாஷினி, என்னப்பா, எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்டாள். போய் பொன்னி பாட்டியை கூட்டிட்டு வா என்றார். எதுக்குப்பா? அவங்களாலதான் இன்னைக்கு அம்மா இப்படி படுத்திருக்காங்க என்றாள். இதை கேட்டு கொண்டிருந்த நளினி, இதோ பார், இதெல்லாம் பெரியவங்க விஷயம். உன் அப்பாவே நான் விளக்குனதுக்கு அப்புறம் தன் கோபத்தை விட்டுட்டார். நீ அனாவசியமா பேசாம அப்பா சொன்னதை செய் என்றாள் சற்றே கோபத்துடன். சுபாஷினி முகத்தை தூக்கி வைத்து கொண்டு தடதடவென்று கோபமாக நடந்து போக, நீங்களும் கொஞ்சம் பின்னாலேயே போங்களேன், அது ஒரு 2 கட்டான் என்றாள் நளினி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.